கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் இந்த காலவேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அவருடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே நம்பி நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படியே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்ல முடியும்? ஆமென். தொடர்ந்து சொல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. எந்த அளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வளர்ந்து பெருக்குகிறோமோ அதற்கேற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோமோ, வேதம் சொல்லுகிறபடி சிறுக விதைத்தால் ஆமாம். சிலர் ஜெபம் இப்படி இருக்கும், சாப்பாடை பார்த்தா ஆத்திரம் தோத்திரம் ஆமேன். அது மாதிரி சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமாக ஆசீர்வாதம். இப்படிலாம் சொல்லி உங்களை ஏமாற்றிக்காதீங்க. பெருக விதைக்க ஆமாம் பழகுங்கள். இந்த மாத வசனத்தை நான் இறுதி செய்யும்படியாக தேவனுடைய வார்த்தையிலே ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதிலே ஒரு காரியம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18 to 20 வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், சகலத்தையும் தாவீது திருப்பி கொண்டான். சகலத்தையும் தாவீது திருப்பி கொண்டான். இந்த மாதத்தை நான் நிமிதமாய் ஆண்டவருக்குள்ளே நினைவு கூற விரும்புகிறேன். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும் மாதமாக இந்த புதிய மாதம் அமைய கர்த்தர் இந்த நாளிலே இதை ஒரு அடிப்படையாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. மிக முக்கியமான சில காரியங்களை இந்த நாளிலே தாவீதின் வாழ்க்கை வரலாறில் இருந்தும் இன்னும் ஒரு சில காரியங்களை கொண்டு நான் வேத வசனத்தை விளக்க ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். தாவீது எப்படி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல தலைவனாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு காணப்பட்டது போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால சந்ததிக்கு கர்த்தர் நம்மை தலைவர்களாகவே என்ன செய்திருக்கிறார் என்றால் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆகவே தாவீது தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை தவறாமல் நிறைவேற்ற பிரயாசப்பட்டான். எவ்வளவுதான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியிலேயும் தேவனுக்கென்றும் தேவன் கொடுத்த ராஜ்யத்திற்கென்றும் ஜனத்துக்காக அவன் பிரயாசப்பட்டதினாலே சகல காரியத்தையும் தேவன் அவனுக்கு சிறு வயது முதற்கொண்டு எவைகளையெல்லாம் கையளித்தாரோ, தேவனால் பெற்றுக்கொண்டானோ, தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டானோ, வாழ்க்கை பாதையில் தேவனோடு இணைந்து வாழும் பொழுது தேவன் அவனுக்கு சில பாக்கியமாக ஸ்லாக்கியமாக எதையெல்லாம் வெகுமதி போல கொடுத்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் பெற்றுக்கொண்டவனாக ஓடி ஓட்டத்தை முடித்தான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நமக்கு ஒரு நல்ல முன்னோடியாக காணப்படுகிறான். ஆகவே நாமும் சில காரியங்களை இந்த நாளிலே வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். திரும்புதல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுதல். 3 விதமான நிலைமைகளை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். திருப்புதல் என்றால் என்ன? கொடுக்கப்பட்ட பல காரியங்களை நான் என்ன செய்திருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். பொதுவாக இழந்ததை அவ்வளவு எளிதாக எவராலும் திருப்புவது என்பது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதுவும் காலம் கடந்து போனால் அது திருப்புவது என்பது சாத்தியமே இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனால்
எல்லாம் கூடும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறபடியால் நீ அதை என்ன செய்யணும்? திருப்பி கொள்ள வேண்டும். நான் வாசித்த சங்கீதத்தில் கூட சங்கீதக்காரர், ஆண்டவரே திரும்பி எங்களுக்கு தாரும். ஆகவே திருப்பி தருகிற தேவன், திருப்பி கொடுக்கிற தேவன் உங்களை அவருடைய சகலவித ஆசீர்வாதத்தினாலும் இகபர நன்மைகளாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர் பாதுகாத்து கொள்வாராக. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக சில காரியங்களை உங்களிடத்தில் வேத வசனத்தை கொண்டு நான் பேசும்படியாக முற்பட விரும்புகிறேன். இந்த திருப்பப்படுகிற நிலைமையிலே காணப்படுகிற நாம் எவ்விதமாய் நடந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசித்து விடுகிறேன். வனாந்திரத்திலே பழகினதும். எப்படி? ஆமாம், நம்மகிட்ட பழக்க தோஷம் நிறைய இருக்கா? தோஷமும் இருக்குது, பழக்க தோஷமும் இருக்குது. தோஷமும் அவ்வளோ ஈஸியமா போக மாட்டேன்னுது, பழக்க தோஷம் போகவே மாட்டேன்னுது. இதெல்லாம் வேற யாரை பற்றியும் சொல்லலை, ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை பற்றி, அடிமைத்தனத்தில் காணப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்து அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்த்து பட்ட உபத்திரவங்களுக்கு பதிலாக அவர்கள் சந்தித்த எல்லா வேதனைகளுக்கும் பிரதிபலனாக நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் செய்த காரியங்களின் நிமித்தமாக கர்த்தர் இவ்விதமாக இந்த ஜனங்களிடத்தில் பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1 வார்த்தையிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எருசலேமின் செவிகள் கேட்கும்படி. நல்ல அந்த பகுதியை நல்லா கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எருசலேமில் குடியிருக்கிற தேவ ஜனங்களை பார்த்து என்ன செய்யணும்? செவிகள் கேட்கும்படியா கூப்பிட்டு சொல்லு. அப்படின்னா என்ன அடைச்சிருக்கு? காதை அடைச்சி போய் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். காதெல்லாம் இருக்குது. காது என்ன காது? கேட்குற காது. ஆனால் செவி என்ன செய்யப்படுகிறது என்றால் அடைத்து கொள்ளப்படுகிறது. வேற யாருக்கும் பேசலை. யாருக்கு தான் பேசுகிறா? தேவஜனத்துக்கு. என்னன்னா, அன்னைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ராஜா எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஆலோட்டிகளாலே நாங்கள் மிகுந்த சிறுமைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருந்தோம். எங்களுக்கு தேவையான கூலிகள் என்ன செய்யவில்லை? கொடுக்கப்படவில்லை. எங்களுடைய ஜீவன் கசப்பாயாச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் கிருபையாக எங்களை தூக்கி எடுத்து நல்ல இடத்துல உட்கார வச்சு நிம்மதியாக மூச்சு விட வச்சு நிம்மதியாக என்ன செய்ய வைக்கிறார்னா சாப்பிட வைக்கிறார். 7ஆம் வசனத்தில் வாசித்தால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி நான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போது தேவன் நம் பட்ட வேதனைகளுக்கு மாறாக, கண்ணீருக்கு மாறுதலாக, துன்பத்துக்கு மாறுதலாக, கசப்பான நிலைமைக்கு மாறுதலாக அவர் கொடுக்கிற ஒன்று ஒரு செழிப்பான நிச்சயமான ஒரு இடம்தான். அந்த செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்த பின்பு தேவன் கொடுக்கிற நன்மைகளை சாப்பிட ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு? இப்போ இருக்கிற இடம் என்ன இடம்? நல்ல பாதுகாப்பான இடம்டா.
இனிமே நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தொந்தரவு பண்ண முடியாது. நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஆகவே இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவரும் ஒன்றும் செய்ய மாட்டார். இது எப்படி மனநிலைமையில் வருகிறது என்றால், தேவனை விட்டு சற்று வழி விலகி போகும் பொழுது தேவன் எடுத்த உடனே அடிக்கவே மாட்டார். தேவன் சில காலங்களை மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிறார். எப்படின்னா, தானாய் திரும்பி வரட்டும், தானாக உணர்ந்து என்னிடத்திலே வரட்டும், அவன் பட்ட வேதனைகளுக்கு மாற்றாக நான் நன்மை செய்திருக்கிறேன் என்பதை நினைத்து வரட்டும் என்று சொல்லி காத்திருக்கிற தேவன் காத்திருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்வதில்லை, மனிதனை அடிப்பதில்லை, கொஞ்சம் என்ன செய்கிறாரு, விட்டு பிடிக்கிறார். 1000 இருந்தாலும் நாம் எல்லாரும் நுகத்திலே பூட்டப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். இன்று நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க சம்மதித்து ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்துருக்கோமா? நிறைய பேர் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. கேட்டோன்னு மாண்டா ஆடுது. நீங்கள் சொல்லலைனாலும் நானும் விடுற மாதிரி இல்லை. ஸோ வாக்கு கொடுத்துருக்கீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? படைத்தவரிடத்தில். இது பாண்டில் கையெழுத்து போட்டதை, பத்திரத்தில் போட்ட கையெழுத்தை காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல். பாண்டை கூட இப்போ பத்திரத்தை கூட மாற்றிப்புறானுங்க. ஆனால் இந்த பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா மாறவே மாறாது. அதில் விற்கிறவனும் வாங்கிறவனும் என்ன செய்கிறான்? அதை போல் அர்ப்பணித்த நீங்களும் ஏற்றுக்கொண்ட அவர் அந்த பத்திரத்தில். ஆமாம், அதில் ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த சொத்தில் ஏதாகிலும் வில்லங்கங்கள் ஏற்படும் என்றால் சொத்துதாரராகிய நான் என்ன செய்வேன்? நானே நின்று தீர்த்து தருவேன். ஆனால் இங்கே கொஞ்சம் மாறி இருக்கு. ரைட்டாக இருக்கட்டும். தேவனே சகலத்தையும் தீர்த்து தருகிறவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆகவே தேவன் அந்த ஜனங்களோடு செவிகள் கேட்கும்படி பேசினா, இப்போ நான் அந்த மைக்கெல்லாம் பேசினா கொஞ்சம் பேர் கேட்கும், வெளியே கேட்குமா? அப்போ அங்கே இருக்க எல்லா வேலுக்கும் பேசணும்னா அந்த தீர்க்கதரிசி என்ன பாடுபடணும்னு யோசித்து பாருங்கள். கூப்பிட்டா வருவாங்களா? சர்ச்சுக்கே வாங்கன்னு அனுசரிறதில்ல, வர்றதில்ல. அப்படி இருக்கும்போது தேவன் கூப்பிட்றாருனாலே நிறைய பேர் வர்றதுக்கு என்ன செய்யும்? பயப்படுவாங்க. அதனால் எல்லாரும் கேட்கணுன்னா இன்றைக்கி மாதிரி மைக்கும் கிடையாது, எந்த விதமான இது கிடையாது. தீர்க்கதரிசி கூட்டம் கூட்டமாக இருக்கிற இடத்தெல்லாம் போய் என்ன செய்யணும்? செவிகள் கேட்கும்படி ஆண்டவர் ஈஸியாக சொல்லிவிட்டார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு தான் ரொம்ப கஷ்டம். எல்லார் காதுகளும் கேட்கத்தக்கதாக அவன் போய் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சொல்லாமல் செய்யலாம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறபடியினாலே, தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக, அந்த நல்ல உடன்படிக்கை நிமித்தமாக நாம் அழிந்து போகாதிருக்கும்படியாய் வழி தவறும்போது வழி இதுவே என்று சொல்லி மறுபடியும் நம்மை சரியான வழிக்குள்ளே கொண்டு வந்து நடத்தும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவ்வப்போது என்ன செய்கிறார்? பேசுகிறார். இப்போ நம்ம சமீபமாக கொண்டு வந்து பேசுகிறாரா இல்லையா? முந்தி நம்முடைய இருதயம் உணர்வில்லாமல் இருந்தது, காதும் அது ஒரு மாதிரி கேட்கும், மட்டெல்லாம் கேட்கும். இது மட்டும் என்ன செய்யாது? சிலர்கிட்ட பிரசங்கம் முடிச்சுட்டு கேட்டால் அப்படியா சொன்னீங்கம்பாங்க. வேற எல்லாம் இருக்கும். கதை எதுவும் சொல்லியிருந்தானா கரெக்டாக சொல்லிடுவாங்க. வசனம் சொன்னதெல்லாம் அப்போ எது அடைச்சிருச்சு? ஒன்று அடைச்சிருச்சு. அது ஆகவே வசனத்துக்கு காது அடைச்சி போயிடுது, மூக்கு மட்டும் அடைக்கலை. மூக்கு அடைச்சிருந்தா கதை கந்தல்.
கண் அடைச்சி போயிடுது, இருதயம் அடைச்சி போயிடுது, சிந்தை அடைச்சி போயிடுது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக நம்மோடு பேசும்படியாகத்தான் இந்த காரியத்தை செய்கிறார். நீ கையில் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு அதிகமாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை பல காரியங்களை செய்திருக்கிறபடினாலே அந்த வார்த்தை நம்மோடு பேசத்தான் செய்கிறது. அந்த ஜனங்கள் இப்பொழுது ஒரு ஆசீர்வாதமான இடத்துல இருந்ததுனால இப்போ தேவனுடைய குறுக்கீடுகள் அவர்கள் தவறி கொண்டிருந்தால், அந்த அதிகாரத்தை வீட்டில் கொஞ்சம் போய் வாசித்து பாருங்கள். அவர்கள் தவறி போய் கொண்டிருந்தும் தவறு கேட்ட தண்டனை அன்று என்ன செய்யலை, அதிகமாய் கொடுக்கப்படவில்லை. இப்போ நம்ம வாழ்கிற காலம் கிருபையின் காலம். தண்டிக்கவே மாட்டார். அவனவன் செய்கைக்கு தக்கதாய் அவர் அளிக்கும் பலன் அவரோட தான் வரும். அன்னைக்கு உள்ள காலத்தின் நிலைமை வேறு, இன்றைய காலத்தின் நிலைமை வேறு. அன்றைய காலத்தில் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தாலும், தவறுக்கு தண்டனைகள் என்பது கொடுக்கப்படக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அவர்கள் கேளாது போனது நிமித்தம் அவர்களை அப்படியே விட்டு விடாதபடி மறுபடியும் தேடி போய் அவர்களோட பேசினது போல இந்த நாட்களிலும் கிருபையின் நாட்களில் கர்த்தர் அதிகமாய் நம்மோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் பேசிக்கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கிறபடினால ஒரு காரியத்தை எப்பவுமே சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். நான் எங்கே தான் பழகினேன்னா, அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது வனாந்திரத்திலே பழகினது. நம்ம எதில் பழகணும்? உலகத்திலேயே பழகணும். தாவீது ஆண்டவரே 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 என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம் நமக்கு தெரியும். என் ஆத்துமா மண்ணோடு, எப்படி ஆத்துமா போய் மண்ணோட ஒட்டிச்சின்னு ஒரு கேள்வி. இதில் மண்ணோட என்ன செஞ்சிடும், ஒட்டிடும். ஆனால் ஆத்துமாவில் எது ஒட்ட முடியாது. அப்போ ஆத்துமாவில் மண் ஒட்டணும்னா பேஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆத்துமாவில் பேஸ்ட்டை தடவிட்டான். ஒரு மனுஷனுக்கு நிலம் நன்றாக விளைந்தது. பார்த்தான், நன்றாக விளைவை கொடுத்த ஆண்டவரை பார்த்த, ஆண்டவரே நல்லா செஞ்சீரே, உமக்கு நன்றி. இந்த விளைச்சலை கொடுத்தது எனக்காகவும் என் தேசத்துக்கு மக்களுக்காகவும் சொல்லாமல் நல்ல பண்ட சாலைகளெல்லாம் ரொம்ப பெருசாக்குவேன், இருக்கிறதெல்லாம் அறுத்து உள்ளே வச்சு நல்லா திம்பேன். என்ன செய்வேன்? நல்லா திம்பேன்னு பேசுகிறான். உடனே ஒரு சத்தம் கேட்கும், இன்னைக்கு உன் ஜீவனை எடுத்தா நீ சேமித்து வைத்தவைகள். மனுஷன் அப்படி தாங்க, கொஞ்சம் அப்படியே வளர்ந்து சற்று பெருக ஆரம்பித்தால் அவனுடைய சிந்தனைகள் என்னெல்லாம் எதில் போய் உட்கார்ந்துருதுன்னா, அந்த உலகத்தில் போய் உட்கார்ந்துவிடும். இந்த ஆத்துமா விலையேறப்பட்டது. இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடியது. இந்த ஆத்துமாவின் நிமித்தமாகத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்துவிட்டு, இந்த ஆத்துமா எதோட ஒட்டி இருந்துன்னா உடம்போடு ஒட்டியது. மண்ணுனா வெளியே போய் பண்ணி மாதிரி புரள்றதெல்லாம் கிடையாது. எதோட ஒட்டிடுது? இந்த மாம்சத்தோடு ஒட்டி. இந்த மாம்சம் ஆத்துமாவுக்காக கொடுக்கப்பட்டது, வாழ்வதற்காக. அதை மறந்துட்டு இந்த மண் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்ய என்ன செய்கிறாங்க? அதைத்தான் சொன்னேன், பழக்க தோஷம். தெளிவாக ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கும்படியாய் சொல்லுகிறார். ஏனென்றா 430 ஆண்டுகளுக்கு மேலாக எதுக்குள்ளே தான் இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. எகிப்திய ஜனங்களோடு இருந்தபடினால மோசே கொஞ்ச நேரம் காணும்னால என்ன செய்வான்? போயிட்டானா? உடனே என்ன செஞ்சான்? ரெடி பண்ணு, நமக்கு முன் செல்லும் தெய்வத்தை என்ன செய்வோம்? உடனே அதுக்கு ஆள் யார் தான் கிடைச்சா? சூப்பரான ஆள் ஆர்வம் தான் கிடைச்சான்.
தேவனுக்குள் நடத்துவதற்கும் அவன்தான். தேவ ஜனங்களை திசை திருப்புவதற்கும் உண்டான கருவியாக அவன் மாறிவிட்டான். ஏன்னா அவனுக்குள்ள பயம் இருந்தபடியினால் மோசே அந்த பாடுபட்டான். இவங்களை என்ன செய்ய முடியாது, எப்படியா போங்கடா. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடியினால டக்குன்னு எங்கே போயிடும். அதனால தான் 40 வருஷமாய் நான் அவர்களை அரோசித்து பார்த்தும் சோதித்து பார்த்தும் அவர்கள் வழுவி போர்கிற இருதயம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதினாலே என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆணையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு 40 வருஷம், நமக்கு எத்தனை வருஷத்தை தந்திருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தை அவர்களுக்கு பயன்படுத்துகிற அந்த வார்த்தை இன்றைக்கி நமக்கு பயன்படுத்தலை. நமக்கு ரட்சிப்பு இன்றே என்ற ஒரு பெரிய கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் நாளாக, ரட்சிப்புக்கு ஏற்ற நாளாக தேவனோடு உள்ள உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டு அவர் நியமித்த அந்த பாதையில் வெற்றிகரமாய் ஓடுவதற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியினாலே திருப்பி கொண்டு வருகிற தேவன். நானும் திருப்பப்பட ஆசையாக இருக்கிறபடியினாலே திருப்பி கொண்டு வந்து அவருடைய வழிகளில் நம்மை நடத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக தர முடியுமாண்டா நிச்சயமாக செய்ய முடியும். எப்படி அவர்களை 40 வருஷமாய் சோதித்து பார்த்தாரோ இப்பவும் தேவனுடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இமைகள் நம்மை சோதித்தறிகிறது. அன்று ஒரு தீர்ப்புக்கு நேராக இன்றைக்கு தேவன் நமக்காய் சிலுவையிலே மரித்தபடியினாலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய வீறுதல்கள், நம்முடைய எல்லா அநியாயத்திற்காகவும் தேவன் மரித்தபடியினாலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் நமக்கு அதிகமாய் கிருபை செய்யும்போது எந்த அளவுக்கு தேவனை நெருக்கமாய் வைத்து கொண்டு தேவனுடைய பாதைகளிலே நடக்க முடியுமோ அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன், வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் நிச்சயமாய் இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தொடரத்தக்கதாய் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மனதில் எப்பவும் இருக்க வேண்டும். அன்று சொன்னது போல வண்ணாந்திரத்தில் உலகத்திலே பழகினவர்கள். நமக்கு உலக உறவு நிறையா இருக்கா இல்லையா? சில உறவை பகைச்சிக்குவோம், ஆனால் சில உறவை அமைதலாக இருப்போம். அப்படின்னா என்ன? சம்மதமே. பகைக்க முடியாத உறவுன்னு கொஞ்சம் இருக்குது. சில உறவை பற்றி அடப்போடான்னு போயிடலாம், ஆனால் சில உறவை பகைக்கவே முடியாது. அந்த உறவால் தேவனோடு இருக்கிற உறவுகள் துண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏனண்டா அந்த உறவோடு டெய்லி என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? மிசேம்பா மச்சிம்பா பல விதமான நல்ல வார்த்தைகள்லாம் அவன் சொல்லி அழைக்கும்போது வெயில் முன் பனி உருகுகிறது போல் என்ன செய்யுது? அதை பார்த்த உடனே உருகிறதுனால நம்முடைய தேவன் உருவாக்கி வைத்த அந்த நிலைமைகளெல்லாம் கரைந்து போகிறதா இருக்கிறது. ஏன்னா அவர்களோடு கூட அவன் சாத்தானுக்கு தெரியும் யாரை கொண்டு வந்தா, யாரை வச்சு பேசுனா, யாரை வச்சு இதை சொன்னிட்டா இவன் தேவ காரியத்தை விட்டு அன்னைக்கு என்ன செய்வான்? அதுக்கு ஒரு வார்த்தை சொல், எப்பவுமா நான் செய்யாமல் போகிறேன், அப்போல்லாம் அதெல்லாம் இந்த ஒரு தடவை மாத்திரம். ஆகவே இவ்விதமாக சொல்ல வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய நெருக்கமான உறவிலிருந்து அவர்களை பிரித்து கொண்டு சென்று விடுகிறான். அப்படி தேவனுடைய உறவை விட்டு அவருடைய நெருக்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவனை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். கதை சொல்ல மாட்டேன், ஆனால் கதை இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு ராஜாவுடைய மகனுக்கும் மந்திரியுடைய மகனுக்கும் ரொம்ப நெருக்கமாக உறவு இருந்துச்சு. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்?
சரி, தெரியாதனால ரொம்ப நல்லது. நான் கதை சொல்ல மாட்டேன். ராஜா மகனும் மந்திரி மகனும் நெருக்கமாக இருக்கிறது ஸ்டேட்டஸ் வைஸ். ராஜா உயர்ந்த ஸ்தானம், மந்திரி என்னதான் இருந்தாலும் ராஜாவுக்கு பிடிக்கலை. என் பையன் போய் யாரோட சேரலாமா, அவனு என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். நான் செத்தாலும் யாரோட தான் சாவேன், மந்திரி மகனோட தான் சாவேன். அடுத்து அவனுக்குத்தான் என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது இதை ராஜாவால் ஏற்றுக்கவே முடியல. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். அப்போ ஒரு நல்ல ஆலோசனைக்காரன் வந்தான். ஐயா, நான் பிரித்து விட்டுறேன் அப்படின்னா. என்னடா, நானே எம்புட்டோ பண்ணேன், பிரிக்க முடியல. என்னென்னோ சொல்லி பார்த்தேன், பிரிக்க முடியல. நீ எப்படா பிரிப்ப, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மந்திரி மகனை விட்டு என்ன செய்ய போகிறா, என் புள்ள பிரிய போகுதுன்னு. ஒரு நாள் ராஜா மகனும் மந்திரி மகனும் பேசி கொண்டு இருக்கும்போது வேகமாக இவன் வந்தான். கொஞ்சம் மந்திரி மகனை சட்டு தள்ளி நிற்க சொல்லிவிட்டு காதில் ஒன்றுமே சொல்ல மாட்டான். காதில் சொல்ல மாதிரி இப்படி போகும்போது டேய் சொல்லிடாதன்ட்டு ஓடிடுவான். எப்படி டேய் அவன் ஓடிடுவான். நின்னா தானே பிரச்சனை. அப்புறம் மந்திரி மகன் வந்து ராஜா மகிட்ட கேட்டான், என்னமோ உன்கிட்ட பேசினானே, அது எனக்கு சொல்லுடா. நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சதில்லை, 2 பேரையுமே பிரிக்க முடியலை. அவன் ஒன்றுமே சொல்லலை, சும்மா கால் வச்சு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் அதை நம்பவே மாட்டேன். உன் காதில் ஏதோ சொல்கிறத நான் என்ன செஞ்சேன், ஏன்னா வாயெல்லாம் அசைஞ்சுது. போகும்போதும் சொல்லிட்டான் சொல்லிடாதன்னு. நிச்சயமாக ஏதோ ஒன்று, அவ்வளோதான். அன்னையோட அன்பு. ஆமாம், சாத்தானும் வேதம் ஓதுகிறது என்பதற்கேற்ப சில நல்ல தேவதர்கள் ஏதோ ஓத 2 பேருக்கு இடையில் ஓதிட்டு போயிடுவேன். கடும் ஸ்நேகம் கண்ணையும் கெடுக்கும், அதே வேளை உன்னையும் கெடுக்கும். ஏதோ ஒரு சில காரியங்களின் நிமித்தமாக ஒரு துண்டிப்பை ஏற்படுத்தி தேவ உறவை விட்டு பிரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாய் நிகழ வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம எதில் தான் பழகியிருக்கோம், வனாந்திரத்திலே பழகினபடினால என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் எங்கே கிடக்கும், இதயத்தின் அடியில் கிடைக்கும். அவன் சொன்னால் சும்மாயா சொல்வான். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் என்கிட்ட சொன்னது, ஒருத்தனை பிரிக்கணும்னா ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறவன் மாதிரி என்ன செய்யணுமா, காட்டிக்கணுமா. இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஒருத்தன் காட்டிட்டு எப்போ பார்த்தாலும் நான் அவனை பேசுகிறேன், அவன் என்ன பேசுகிறமா இருக்கும்போது வெளியே போய் அவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டு, இவன் சொன்னால் நிச்சயமாக எதைத்தான் சொல்லுவான். இன்றைக்கு அப்படியே இன்றைக்கு ஆவிக்குரிய உறவுகள் என்ன செய்கிறது என்றால் உடைக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் விழித்து கொள்ளும்படியாக, நீங்கள் பிழைத்து கொள்ளும்படியாக, ஆண்டவரோடு ஓடுகிற ஓட்டம் வெற்றியாய் ஓடும்படியாக, எந்த ஒன்றும் தேவனோடு ஓடுகிற ஓட்டத்தை தடை செய்யாதபடிக்கு தேவனோடு இணைந்து ஓடத்தக்கதான பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், தேவன் உங்களை எந்த நிலைமையிலிருந்து அழைத்து வந்து இந்த நாளிலே நாம் அடைய முடியாத ஒரு நல்ல நிலைமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவரே விசாரிக்கிறவராய் இருந்து நம்மேலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருந்து சகல நற்போதனைகளையும் தந்து நம்மை வழிநடத்தும் போது ஏதோ ஒரு சில காரியங்களின் நிமித்தம் தேவனுடைய காரியத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் அந்த நெருக்கத்தை இழக்க விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாய்
ஆண்டவருக்குள்ளே நான் விரும்புகிறேன், ஆண்டவரும் விரும்புகிற ஒன்றாயிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் அதை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நோக்கம், தேவனை ஏற்றுக்கொண்ட நோக்கம், தேவனோடு செய்த உடன்படிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட ஒரு காரியத்தை ஜனங்களோடு நான் பேசும்போது, ஒரு மரித்த பிள்ளைக்காய் ஒரு போதகர் ஜெபிக்கிறதை நான் பார்த்தேன். சிறு குழந்தை செத்து கிடந்தது. அவர் ஜெபித்தார். அந்த பிள்ளையில் எந்த அசைவும் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொன்னார். கண்கள் திறக்கப்படலை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணுகிறார். அந்த பிள்ளை மரித்த பிள்ளையாக இருந்தாலும் மறித்தது எப்படி கிடக்கு, தூங்குறது எப்படி கிடக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். குழந்தைகளுடைய தன்மை தெரியும். தாயை தவிர வேறு யாரும் தொட்டால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுமா? பண்ணும். ஏன்னா தாயுடைய தொடுதலுக்கும் பிறருடைய தொடுதலுக்கும் நல்லாவே அதுக்கு வித்தியாசம் தெரியும். அதனால தான் அதை ஏமாத்துறதுக்கு அம்மா போட்ட துணியை தூக்கி போட்டு கிட்டத்தில் போட்டு ஓடி போயிடுவாங்க. இது அம்மா இருக்க மாதிரியே நினச்சி ஏமாந்து தூங்கும். ஆனால் தேவனோடு அவர் வைத்திருந்த உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தபடியினால ஆண்டவரை நம்பி தான் அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுறாங்க. உட்காந்து கொஞ்சம் பேர் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அந்த குடும்பத்தாரிலேருந்து. நாம் இருந்தால் சுற்றி இருக்கவன் எப்படி பார்க்குறான்னு கண்ணு அரக்கண்ணில் என்ன செய்வோம்? ஆமாம், இங்கேயும் ஜெபம் பண்ணும்போது சிலர் அரக்கண்ணில் அப்படி பார்ப்பாங்க. எதுக்கு பார்க்காங்க தெரியல. ஜெபம் பண்ணும்போதும் அரக்கன் பார்க்குறாங்க, மற்ற நேரமும் பாருங்க. அந்த உறவு தேவனோடு கூட அவருக்கு செம்மையாக இருந்தபடியினால எவரையும் பார்க்கலை. ஒரு ஜெபத்துக்கு அங்கே பதில் கிடைப்பது போன்ற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கூட இல்லை. ஜெபத்திலே அனலாயிரு. தொடர்ந்து ஜெபம் பண்ணா அந்த பிள்ளை உயிரோடு எழும்பிச்சு, கண்ணை திறந்துச்சு, காலை அசைச்சுது. சென்னையில் ஊழியம் செய்கிற ஒருவர் கூட பிரெயின் தனியாக போயிடுச்சு. செத்த நிலையில் கிடக்கும்போது தான் வந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கும் ஊழியம் செய்கிறார் உயிரோட. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் தலையில் அவ்வளவு தையல் இருக்கிறது. இப்படிப்பட்டவருக்கு ஞாபக சக்தியே இருக்காதுன்னா, ஞாபக சக்தியோடு தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ அந்த தேவனோடு உள்ள உறவு நன்றாக இருந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரூத்தை சொல்ல வேண்டியதாகுது. அது அப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிது. அவன் என்னதான் இருந்தாலும் மோவாப் தேசத்தில் அவள் ஒரு அழகான பெண். அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அழகாக இல்லாட்டாலும் மாப்பிள்ளை கிடைக்கும். அழகாக இருக்கிறதுக்கு தான் மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களால் கஷ்டமாக இல்லை, அவங்களால கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அழகு கிடைச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு ஏற கஷ்டம் அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்படி கம்ப்ளைண்ட் ஏன்ட்டே வந்துருக்கு. வாழ்க்கை கிடைத்திருக்கும், வாழ்வு கிடைத்திருக்குமா? வாழ்வு கிடைச்சிருக்குமா? அந்த சபிக்கப்பட்ட இடத்தோடே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து சபிக்கப்பட்ட இடத்தோடே அவளுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட இது ரெண்டும் சேர்ந்துச்சு. எப்படின்னா கழுதையும் மாடையும் ஒன்றா சேர்த்து என்ன செய்யப்படாது? ஆமாம், எருமை மாடையும் சேர்த்தோம் அந்த மாதிரி வாழ்க்கை கிடச்சிச்சாங்க. என்ன பார்க்குறீங்க? நான் அவங்கள தான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுங்கிற கிடைக்கல. வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சுல்ல, போச்சா இல்லையா? ஆனால் திரும்பவும் தேவன் அவளுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க செய்தார். யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து கரம் பண்ண. ஏன்னா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்.
உன்னுடைய ஜனம் மரணமே அல்லாமல் ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி அந்த தேவனோடு உள்ள அந்த உறவை மிகவும் வலிமையாக்கி கொண்டாள். பலவீனப்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா கூட பிறந்தவ போறா, சொல்கிறா, அவளும் போய்விட்டாள், நீயும் போய்விடலாமே. எனக்கு அதை காட்டிலும் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் அந்த தேவ ஜனத்தோடும் வாழ்வதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி வந்த அவளுக்கு தேவன் வாழ்க்கையை அறகுறைய மொட்டை அடிக்கலைங்க. வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யவில்லையா? அதே தேவனைத்தான் நாம் சேவிக்கிறோம். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனை நாம் சேவித்து கொண்டிருக்கிறபடியினால வாழ்க்கை என்பது கிடைக்கும். ஆனால் வாழ்வு என்பது தேவனால் மட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. இல்லை என்றால் ரெண்டு கோணத்தில் மாறின பிறகு உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. தினமும் பத்திரிக்கை செய்திகளில் நடக்கிறதெல்லாம் பாருங்கள். சில காரியத்தை வாழ்க்கையில் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த கால வேளையில் சொல்லுகிறேன், தேவன் உன்னை எந்த நிலைமையிலிருந்து எடுத்து, தகுதியில்லாத உனக்கு எந்த நிலைமையை கொடுத்து ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிலைமையிலே வழிநடத்தி செல்லும் பொழுது அந்த வனாந்திரத்தில் பழக்கப்பட்ட அதே சுவாபம் மறுபடியும் எனக்குள் வருமென்றால், வனாந்திரத்தில் என்ன இருக்கும்? பொல்லாத ஆவி இருக்குமா? பைபிளில் படிச்சிருக்கீங்களா? ஒரு பேய் ஒருத்தனை விட்டு போனால் அது எங்கே தான் போய் சுற்றுமா? ஆமாம், தேவன் இல்லை என்றால் என் வாழ்க்கை வனாந்தரம்தான். நல்ல வேலை இருக்கலாம், நல்ல செல்வம் இருக்கலாம், நினைத்த காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், கோடி கோடியாக கூட பணம் இருக்கலாம். தேவன் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். தேவன் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே பூஜ்ஜியம்தான். ஒரு பூஜ்ஜியம்னு எத்தனை போட்டால் அதுக்கு பின்னாடி ஒன்று போட்டால் மதிப்பு இல்லையா? அதை போல் என்கிட்ட இருக்கிற எல்லாமே ஒன்றுமில்லை, நிர்பந்தமான மனுஷன் நான். சாலமோன் ஞானி சொன்னான், மாயை எல்லாமே மாயை, பூமிக்கிலே சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயையாக இருக்கிறது. ஆகவே இந்த மாயையான உலகத்தில் அந்த மாயையால் நான் அழிந்து விடாதபடிக்கு ஒரு நிறைவான நல்ல ஒரு வாழ்க்கையை இறுதி வரை பெற்று நான் ஓட வேண்டும் என்றால், கர்த்தனை எடுத்த நிலைமையிலிருந்து வைத்த நிலைமையிலே கர்த்தர் என்னை எந்த அளவுக்கு நடத்தி வந்தாரோ அதை நினைத்து நான் செயல்படுவேன் என்றால், நாம் நினைப்பதை காட்டிலும் நாம் வேண்டிக் கொள்கிறதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் ஆமிக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதா. சிலருக்கு ஏன் கொடுக்கலன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வந்த பிறகு எங்கே போயிடுவார் ஐயா, அங்கே போவார்னு அவருக்கு தெரியும். நீங்கள் திரும்பி அங்கே போகிறதுக்காக அவர் இதை கொடுக்க அவர் விரும்பலை. ஏன்னா இதை கொடுப்பதற்கு அவர் சொல்லொன்னா பாடுகளை சிலுவையில் அவர் பட்டார். சும்மா இல்லைங்க, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அந்த ஆசீர்வாதம் நம்மோடு நிலைத்திருக்கும்படியாய் எதையெல்லாம் அவர் தியாகம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு தியாகத்தை அவர் நமக்காக செய்திருக்கிறாரே. ஆகவே அப்படிப்பட்ட தியாகங்களை அவர் செய்ததுனால தான் இது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அது நமக்கு உண்டாகி இருக்கிறது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அது உண்டாகி இருக்கும் என்றால் எப்பவும் நன்மை, எல்லாவற்றிலும் நன்மை. நன்மையை தவிர தேவன் தீமை நமக்கு செய்கிறவர் அல்ல. சில வேளை தீமையாக தெரியுது, தீமையை உணர முடியுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த தீமையையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி நூறத்தனையாய் திரும்ப நமக்கு
ஏன்னா இருக்கிற இடத்துல அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அப்படியே அமிழ்ந்து போக விடுகிறவர் அல்ல. விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன், பதறுகிற இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன், தளர்ந்த கைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். நிச்சயமாய் உறுதிப்படுத்தி உன்னை மேன்மையான இடத்திலே வைக்க அவர் உண்மையுள்ளவராய். ஆகவே தான் சொல்லுகிறேன், வனாந்திரத்திலே பழகினதும், அடுத்து சொல்லுது, தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உள் கொள்கிறவனுமான காட்டுக்கழுதையான். அப்பா, வேற ஒரு பேர் கொடுக்கப்படாதா? கழுதன்னா அழகுன்னு பேர் தான். நம்ம தான் கழுதன்னா என்னமோ நினைக்கிறோம். கழுதன்னா அழகுயா. அதனால் கழுதன்னு யாரும் சொன்னால் என்ன செய்யாதீங்க, கோப்படாங்க. அழகு, அழகு, சுந்தரம். கர்த்தர் உங்களை அப்படி நடத்தி செல்வார். ஏனண்டா இந்த பழக்கம் நம்ம விட்டு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற கூட்டம் நம்மிடத்தில் சேரும்போது நாம் என்ன செய்வோம், அவங்கள மாதிரி என்ன செய்வோம், ஆக்ட் பண்ணிக்குவோம். அந்த நேரம் ஆக்ட் தான், நிரந்தரமாக அப்படி இருக்க மாட்டோம். அந்த நேரம் பார்த்தா ஒரு புது ஆக்ஷன் போடுவாங்களா போட மாட்டாங்களா? போட்டவங்களுக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் நிற்காது. பார்த்து கொஞ்சம் என்ன செஞ்சுக்குவோம், இந்த அதிகாரத்தை வீட்டில் பார்த்துங்க, நிறையா இருக்குது. ஏனண்டா அவங்க என்னை விட்டு தூரப்பட்ட 6ஆம் வசனத்தில் மாயை பின்பற்றி அப்படி நிறைய இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நிறைவு வரும் பொழுது மனிதன் மறக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுதான் சாலமோன் ஞானி சொன்னான், ரொம்ப நிறைவு வேண்டாம், குறைவு வந்து உன் மறுதளிச்சிடக்கூடாது. நிறைவை வந்து உன் விட்டு மறந்து என்ன செய்யக்கூடாது, அன்றாடம் காட்சியாக வச்சுக்கும். ஆனால் ஆண்டவரால் அப்படி செய்யவே, ஏனண்டா அவர் அன்றாடம் காட்சியாக நம்ம வைக்கவே இல்லை. ஏனண்டா நம் மூலமாய்த்தான் அவர் யார் என்பது உலகத்துக்கு அறிமுகமாக வேண்டியதாக இருக்கிறபடினாலே அவர் இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமெல்லாம் தேவன் நமக்கு செய்யவே, அவர் மனதார நம்மை ஆசீர்வதிக்கிறவர், மனதார சகல காரியங்களும் செய்கிறவராக இருக்கிறபடினாலே இந்த நாளிலே உங்களை எந்த இடத்துலேருந்து எடுத்து எந்த இடத்துல நிலை நிறுத்தி என்ன காரியங்களெல்லாம் செய்திருக்கிறாரோ அவ்வளவுத்தையும் பெற்றுட்டு நன்றி மறந்து நம்ம பழகின அந்த பழைய வாழ்க்கையின்படி நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிப்போம் என்றால் இது எப்படி இருக்கும், முடிவு கொடிய முடிவாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனை அறிந்து ருசித்து அதன் பின்பு அவருடைய காரியங்களை மறுதளித்து போகிற எவரேர் 6 இருக்குது, சுட்டரிக்கப்படுவதே அதன். அதனால் அங்கே திரும்பி பார்க்காதீங்க. கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னும் ஆசீர்வாதமான வார்த்தைகள்லாம் இது சொல்லாமல் அதை சொல்லக்கூடாது. அதனால தான் அதை சொல்லிவிட்டு நான் இப்போ அடுத்த ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனுடைய திட்டத்திலே ஏசாயா 49:6 சொல்லுகிறது, காக்கப்பட்டவர்களை நீர் எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 49:6. காக்கப்பட்டவர்களை தேவன் திருப்புகிறவராகவே இருக்கிறார். நம்மாலே நம்மை காத்துக்கொள்ள முடியாது இல்லையா? கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அன்னைக்கு தான் கோபம் ரொம்பவே வருது. இன்றைக்கி எவரையுமே திட்டக்கூடாதுன்னு நினைப்போம். அன்னைக்கு தான் திட்டுற மாதிரி காரியம் நிறையவே நடக்கும். அப்போ கூட சொல்லுவோம், தயவுசெய்து கொஞ்சம் விட்டுருங்க, வேணான்னு சொல்லும்போது அங்கே என்ன செய்யும், எரியில் நெருப்பில் தீ அதிகமாக எரியும்படியாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி என்ன செய்வாங்க. அப்புறம் சொல்லுவோம், நான் தான் சொன்னேனே ஆண்டவரே,
நான் தவறிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்கிட்டையும் சொல்கிறேன். ஆனால் அவன் என்னத்தை செஞ்சான்? கோபம் மூட்டிட்டான். அதனால் இந்த தவறை என் மேலே என்ன செஞ்சிடாதையும். இது முழுக்க முழுக்க யார் பொறுப்பு? நீர் தான் பொறுப்புன்றோம். காக்கப்பட்டவர்களை எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மை காக்கிறார். அவர் உறங்காமல் காக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பக்கமும் சூழ நின்று நம்மை காக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. வாயில் ஒரு வார்த்தை ஆமாம் வராதபடி என்ன செய்கிறார்? எல்லாத்தையுமே காக்கிறார். அவர் காக்காதது எதுவுமே இல்லை. நீங்கள் என்றைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்து என்னைக்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் போனீங்கன்னா எந்த இடமாக இருந்தாலும் உங்களை காக்கிறதுக்கு. ஒரு கப்பலில் இந்த கடற்கொள்ளையர்கள் வந்து இருக்கிற எல்லார் இடத்துல இருக்கிறதும் கொள்ளடிச்சிட்டாங்க. அதிலே ஒரு பக்தியுள்ள ஒரு தேவ மிஷினரியும் போனார். அவர்கிட்ட இருக்கிறதையும் எடுத்துட்டாங்க. ஆனால் கொள்ளையடித்த பொருள் கொள்ளையடிக்கப்பட்டவன் இடத்துல இருந்தாலும் தேவன் ஒரு அற்புத காரியத்தை செய்து இந்த மிஷினரியுடைய காரியத்தை மட்டும் திரும்ப அவர்களுக்கு அங்கே கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். மட்டமே இழந்தது. அவரிடத்தில் கண்ட காரியம் அவர்களுக்குள்ளே உணர்வு. ஐயா உங்கள் காரியம் எங்கே இருக்குது? உங்களுடைய பொருள்கள் என்ன? என் ஆண்டவர் திருப்பி தருகிறவர். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்னைக்கு தேவனிடத்திலே உங்களை ஒப்புவித்து ஆண்டவரே என்னை காத்து முற்றுமுடிய நடத்தும் என்று சொல்லியிருக்கிறீர்களோ, இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, உங்களுள்ள நன்மைகள் கெடுக்கப்பட்டதோ, அவைகள் அனைத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே திரும்ப தரும்படியாய், திருப்பி அழிக்கப்படும்படியாய், சத்துரு விழுங்கினதை என்ன செய்வாராம்? கக்க வைப்பாராம். உள்ளவை செமிக்கவே விட மாட்டாரியா, செமிக்க கூட விட மாட்டார். கக்க வைக்கிறவர். எதெல்லாம் சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் விழுங்கும்படியாய் பல காரியங்களை செய்து பலர் மூலமாக உங்களிடத்தில் இருக்கிற நன்மை எடுத்தானோ அவெல்லாம் வந்து என்ன செஞ்சாகணும்? ஆமாம், பிடுங்கி தருவார். காக்கப்பட்டவர்களை நீர். ஏன்னா நாம் நம்பி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை மூச்சு போகிற வரைக்கும் காப்பார். அதனால் எதோ முடிச்சு பத்திரமா நீங்களே பாதுகாக்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா, நான் பாதுகாத்துருவேன், என் பலத்தினால் பாதுகாத்துருவேன், என் திறமையினால், என் சாதுரியத்தினால எனக்கு இருக்கிற உள்ளதும் போயிடும். நல்ல கண்ணா, அவன் நொல்ல கண்ணான்னு சொல்லுவாரா? அப்படி சொல்ல, நல்ல கண்ணா. ஏனென்றால் நான் இழந்ததை தேடவும், ஆமாம், இழந்து போன காலங்களை தர முடியும், சுகத்தை தர முடியும், பலத்தை தர முடியும், என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் திரும்ப தருகிறவர். அதை நம்முடைய கண்கள் நிச்சயமாய் காணும். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாமே பறிக்கப்பட்டது. யோபு மட்டும் அநேகர் பறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலைமைகளை குறித்து பார்த்து இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு சொன்னான், நான் உயிரோடு இருந்து இந்த கண்ணால் பார்ப்பேன். வேறு எந்த கண்ணால் பார்ப்பார்? ஆமாம், இந்த கண்ணாலே நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல. அவன் என்ன எப்படி இருந்தான்? உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையும் தான் அழுகி போய் புழுவெலாம் நல்லா சாப்பிட்ருக்கும். ஏன்னா புழுவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற அளவுக்கு அவன் பாடியில் நல்ல ஃபேட்லாம் இருந்துச்சு. நம்மளை மாதிரி ஆளை பார்த்தா ஒன்றும் கிடைக்காது, அதுக்கு கடிக்கிறதுக்கு எலும்பு தான் கிடைக்கும்.
நல்ல தசை, நல்லா இருந்தான் ஐயா திட்டகாத்திரமா யோபு. அப்போ புழுவுக்கும் எப்படி தான் இருந்திருக்கும் சாப்பாடு? ஆமாம், டேஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். புழுக்கள் தான் நம்பிக்கையோடு சொல்கிறான், நான் உயிரோடு இருந்து இந்த கண்ணினாலே நான் அதை பார்ப்பேன். பார்த்தானா பார்க்கலையா? இதுபோல் எத்தனையோ பேர் மரண படுக்கையிலிருந்து நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையிலே ஜீவனை பெற்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அது மறுக்கப்படுவதன் காரணம் என்னவென்றால், கொடுக்கப்பட்டாலும் மறுபடியும் ஐயா என்ன செய்வார்? இந்த காட்டுக்கழுதை என்ன செஞ்சது? வனாந்திரத்திலே பழக்கப்பட்டது. தான் இச்சைக்கு இஷ்டத்துக்கு தின்ன கழுதை அது. அதனால் என்ன தான் இந்த கழுதையை குளிப்பாட்டி கொண்டு வந்து வச்சாலும் இந்த கழுதை என்ன தான் செய்யும்? அவுத்து விட்டால் அது அப்படி தான் இருக்கும். இது பழைய குருடி. ஆகவே இதிலேயே ஊறி போயிருந்துச்சுன்னா அந்த ஊர்னை எல்லாம் எடுக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டாலே என்று பழையவைகளுக்கு திரும்பாமல் இருக்கவே. ஆமாம், ஆத்மாவும் எதோட ஒட்டு பார்க்குது? ஆனால் இவன் ஒட்ட வைக்க பேஸ்ட் ஆத்மாவில் தடவிட்டான். அதனால் சில காரியத்தை தடவி சாக்கு போக்குக்காக இதனால் இது நிமித்தமாக, உதாரணமாக சொல்கிறேன், சுகர் இருக்கவங்களுக்கு அவங்கள அறியாமலே என்ன வரும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அது தப்பு இல்லை, வரும். நீங்கள் உடனே சொல்லிடணும், இந்த சுகர் இல்லைனா நான் தூங்காமல் இருப்பேன் ஆண்டவரே, சுகர் இருக்கிறனால நான் என்ன செய்கிறேன்? பழியை யார் மேலே போட்டுருங்க? அவர் சுகரை எடுத்துருவார், அப்புறம் தூங்கினா போட்டதில் வச்சிருவார். எனக்கு சுகர் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக என் பாடு அதுக்கு மேலே இருக்குது. 60க்கு போயிடுது, 70க்கு போயிடுது. இப்போ சுகர் தின்ன வேண்டியதாக இருக்குது. அது இருக்கட்டும். ஆகவே நான் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணேன்னா, சகலத்தையும் புதியதாக எனக்கு மருந்து இல்லாமல் வாழணும்னு ஆசை. நிர்பந்தத்தால் சில விஷயத்தில் சிக்கி மருந்து எடுக்கும்படியான சூழ்நிலை, சாப்பிட்டே ஆகணும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது. ஆண்டவரே, மருந்து இல்லாமல் வாழணும்னா டக்குன்னு எடுக்க முடியாதுங்க, படிப்படியாக தான் குறைத்தார். இப்போ அதை சரி பண்ணுறதுக்குள்ளே படுற பாடு அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், டக்குன்னு கொண்டு போய் வேலையை கொண்டு அர்ராத்து மல்ல நிறுத்தியிருந்தால் இருக்கவெல்லாம் செத்து போயிருப்பான். எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் டக்குன்னு கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம், இவ்வளோ நாள் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு. அப்போ ஒரு நாள் இந்த மலை ஏறுகிறவர்களை பற்றி சொல்லப்படுங்க, நான் எல்லாத்தையும் கேட்பேன். ஒரு ஹையர் ஆட்டிடியூட் போகணுன்னா அங்கே போய் கொஞ்ச நேரம் ஹையர் ஆட்டிடியூட்லேருந்து மறுபடியும் கீழே வந்துடணும். அங்கே உடனே இருக்கக்கூடாது. அடுத்த நாள் தான் மறுபடி அந்த இடத்துக்கு ஏறணும். கொஞ்சம் ஏறணும், இருக்கணும், மறுபடியும் கீழே. நம்ம லங்ஸ் அடாப்ட் ஆகாது. எனக்கு அப்பம் புரியல. இந்த பகுதியை மலை ஏறுகிறவருடைய காரியங்களை குறித்து படிக்கும்போது தான் ஏறிட்டே போக வேண்டிய, ஏன் திரும்ப இறங்குனான்னா, உடனே ஏறி அங்கேயே பெருமுகன்ட்ட கொஞ்சம் நேரம் இருந்தான்னா இந்த லங்ஸ் அடாப்ட் ஆகாமல் செத்து போவான், மூச்சு திணறிடும். தேவன் எல்லா அமைப்புகளையும், ஆனால் பாருங்கள், எந்த பறவைகளுக்கோ வேறு எதுவுமே தேவைப்படவே அழகாக கொண்டு போனார், அழகாக அங்கே வச்சார், அழகாக அது இருந்துச்சு, நேர்த்தியாய் செய்தார். சில காரியங்களை தேவனிடத்தில் இந்த வருஷம் அப்படி தான் கேட்டிருக்கேன். எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரில. எல்லாமே புதுசாகணும்ட்டேன். கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. சிலதெல்லாம்
தேவனால் செய்ய முடியும். ஆனால் அதை செய்யும்போது நம்ம அவர் சொன்னதை செய்யலைன்னா அந்த ஆட்டி அங்கே விழுந்துடும். அப்போ நாங்கள் கேட்கவே வேணாம் பாஸ்டர், போகிற மாதிரி என்ன செய்யட்டும், அது உங்கள் பாடு, அதுவும் தப்பு இல்லை. காத்தவர்களை நீர் காக்கிறீர். அடிமைத்தனத்திலிருந்து காத்தார், அழியாதபடி காத்தார். பின்பு நல்ல இடத்துல வச்சார். தேவனை மறந்து போனாங்க. காக்கும்படியாக தீர்க்கதரிசியை அனுப்பி காதுகள் கேட்கும்படியாக பேச வச்சு மறுபடியும் உணர்த்தி மறுபடியும் காத்தவர் காத்தார். அவை காக்கப்பட்ட விதம் வேற. இன்றைக்கு கர்த்தர் நம்ம காக்கிற விதம் கண்மணி போல உள்ளங்கையில் வைத்து தோளிலே சுமந்து இறுதி வரைக்கும் விடாதபடி அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால், கிருபையினால், அவருடைய நிறைவினால் நம்ம மூடி நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த பாதுகாவல் வேறு எதுக்குமே கிடைக்காது. 1000 பிளாக் கேட் என்னை சுற்றி இருந்தாலும் அந்த பிளாக் கேட்டே எனக்கு எப்படி மாறிடும்? மாறிடும். நீயான்னு கேட்கணும், அதுக்குள்ளே அவன் சுட்டு தள்ளிடுவேன். அவர் என்னை காக்காத பட்சத்தில் அவர் என்னை எரிகிற அக்கினி சூளையிலிருந்தும் என்னை காக்க முடியும். எல்லா நிலைமைகளிலிருந்தும் என்னை அவருடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சிலர் காக்கப்படாமல் போவதற்கும் காரணம் சிலர் தங்களை சில காரியத்திற்காக உப்பு கொடுத்து போகிறாங்க. அவங்கள எவருமே நான் சில காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ரோஸ்டட் ஆகிட்டேன். ஆனால் ரோஸ்ட் ஆகவும் மாட்டேங்குது. தப்பிச்சாது போயிடலான்னா ரோஸ்ட்டும் ஆக்க மாட்டேங்கிறாரு, கிண்டிக்கிட்டே இருக்கிறாரு. யாரை மாதிரி? ஆமாம். ஆகவே காத்தவர் காப்பார். நிறைய வசனம் இருக்குது. அடுத்து எரேமியா 33:7 வாசித்தீங்கன்னா, முன்னிருந்த நிலைமைக்கு நேராய் நம்மை கொண்டு வருவார். என்ன நிலைமைக்கு நேரா? ரட்சிக்கப்பட்டு தேவனாலே புதுப்பிக்கப்பட்டு மீட்கப்பட்டு தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய கிருபை, என்னென்ன நல்ல நிலைமைகளில் நாம் இருந்து மறுபடியும் தேவனை மறந்ததினாலே, தேவனை விட்டு விலகினதினாலே நாம் நெருக்கப்பட்டாலும் காக்கிற தேவன், காக்கும்படியாய் திட்டங்களை கொண்ட தேவன் காத்ததோடு மட்டும் வச்சிருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவன் சொல்லுவான், நான் அங்கனை சாகிறதுக்கு இங்கனை சாகிறதுக்கு அங்கனையே செத்துருப்பேன்பா. நீ அங்கனையும் சாக வேணாம், இங்கனையும் சாக வேணாம், எங்கனையுமே சாகணும், நல்லா இருன்றார். புதுப்பிக்கிற தேவன். குஷ்ரோகத்தில் அழுகி இருந்தாலும் 7வது அறை எந்திரிக்கும் போது குழந்தையின் மாம்சம்தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் சகலத்தையும் மாற்ற முன்னிருந்த நிலைமைக்கு. முன்னிருந்தனா நம்ம பார்த்த நிலைமை வேறு, நம்ம பார்த்த நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தேவனை நம்ம உண்டாக்கும்போது ஒரு நிலைமையை பார்த்தா தெரியுமா, அந்த நிலைமை கொண்டு போவார்ன்றேன். நம்மை குறித்து அவர் நினச்சிருந்தது இன்னும் நம்ம கண்ணு காது கேட்கல. சிலர் அப்படியே போயிட போகிறாங்க. யார் விழிப்பா ஆவலாய் காத்திருந்தீர்களோ அங்கே எழுதி இருக்கிறபடி, நீங்கள் ஆண்டோட்ட அப்படி அங்கே எழுதினபடி என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க, உம்மால் முடியும். ஏனென்றால் நீ சகலத்தையும் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்பதை நான் அறிவேன். முன்னிருந்த நிலைமை அது தேவ திட்டத்தில் இருந்தது. ஆனால் தேவ திட்டத்தை மறந்து தேவ திட்டத்தை மீறி நம் வழியிலே சொந்த வழிகளிலே ஓடினாலும் சிலுவையில் நமக்காய் மரித்து நமக்காய் கிரயம் செலுத்தினவர் பிடிவாரன்ட்டு மாறி போட்டு பரலோக ராட்சியம் வலையை போல வலையை வீசி என்ன செஞ்சு சுருக்கு வலையில் போட்டு அம்புட்டையும் பிரித்து வச்சவர்
இப்போ எந்த நிலைமைக்கு கொண்டு போக விரும்புகிறார்? அங்கே எழுதப்பட்ட நிலைமைக்கு. நீங்கள் பார்த்த நிலைமையெல்லாம் ஒன்றுமே, நாம் கண்டது சொற்பம், நாம் காணாததோ. ஆகவே எனக்கு அதுதான் வேணும். நம்ம கண்டதை பார்த்தோம்னா அது வெறும் நொல்லை தான். அதில் அவ்வளவு சந்தோஷம் நிறைவு வராது. அந்த காணாத நிலைமையில் தேவன் திட்டமிட்டதை காண நம்ம கிருபை செய்தானா நமக்குள்ளே என்ன உண்டாகும்? விசுவாசம். ஒரு மாதிரி இழுத்துக்கல போகுது. இந்த இழுப்பு வரும் முன்னாடி ஒரு மாதிரி போகும், அப்படி அது மாதிரி போகக்கூடாது. வசனம் சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. அந்த நிலைமைக்கு நம்மை நேராக கொண்டு வருவதுக்கு எரேமியா 33:26 அவர்களுக்கு இறங்கி இறக்கம் மட்டும் காண்பிக்கலைன்னா நம்ம செஞ்ச தப்புக்கு என்ன கிடையாது? விமோச்சனமே கிடையாது. அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும். ஆமென். இரக்கம் கொஞ்சம்லாம் கிடையாதுயா, 1000 தலைமுறை. இன்றைக்கி இறங்கிட்டார்னா 1000 தலைமுறை மட்டும் நமக்கு. ஆகவே முன்னிருந்த நிலைமையோடு அவர் நிறுத்தி விடுகிறதில்லை, 1000 தலைமுறை மட்டும். அப்போ தலைமுறை எப்படி இருக்கணும்? தலைன்னு தெரியப்படாது. இப்போ கொஞ்சம் அது ஒரு இது தலை எதுக்கு எடுத்தாலும் தலைன்னு விட்டுறியா? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது தலை. ஆண்டவருடைய பிள்ளைகளை தலைன்னு கூப்பிட்றியா? நான் அப்படி பார்த்தேன். அவன் இவனை தலைன்றான், அவனை தலைன்றான், இவன் தலைன்னே தெரியல கடைசியா. கொஞ்சம் பார்த்து நடப்போம். தலை இறங்கி அடுத்து செய்கிறத ரொம்ப முக்கியமான வேலை. கெட்டகுமாரன் கெட்டு போனால் எல்லாம். இன்னொருத்தர் இருக்கான், தவறான பயணம் பண்ணான். 2 பேர் இருக்கான். ஒருத்தரை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கெட்டகுமாரனை பேச வேணாம். அந்த பழி விலைக்கு எரியோவுக்கு போனான் பார்த்தீங்களா, எருசலேமை விட்டு. 1 பேதுரு 2:25 படிங்க. சீக்கிரம் படிங்க, ஏதோ ஒன்று முடிச்சு போகிறேன், நேரம் ஆகி போச்சு. 1 பேதுரு 2:25. ஆத்மாவுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமாயிருக்கிற அவரிடத்தில். நமக்கு மறுபடியும் ஒரு தலைமையத்துவம் இல்லைன்னா அவர் ஆத்மாவுக்கு எப்படி இருக்கார்? படிங்க. அது ஆத்மாவுக்கு மெய்ப்பெரும் கண்காணி. உன்னை நடத்துவார், புல்லுள்ள இடத்துல நடத்துவார், தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். என்னென்ன நல்ல இடத்துக்கு நேராக போகணுமோ, வாக்கு தத்த இடத்துக்கு நேரான வழியில் நடத்துவார், நல்ல பாதையில் நடத்துவார். நடத்துகிற இடத்துக்கு நடத்தி அப்புறம் கண்காணியாக இருக்கணும். யாருக்கு உடைய பராமரிப்பின் கீழே போகணும்? ஆமாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து மோசையை வச்சு கொண்டு வந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மனித கண்காணிப்பை விரும்பினா மற்றவங்கள மாதிரி எங்களுக்கு ஒரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உண்மையல்ல என்னை தள்ளினார்கள். என்றைக்கு மனித தலைமைத்துவத்தை ஏற்றார்களோ அவனவன் காணாமல் போன ஆடுகளைப் போல சிதறண்டு போன. அதற்கப்புறம் தேவன் அவருடைய ஆட்சிகளை கொண்டு வந்து தேவனுடைய ஊழியர்களை கொண்டு அவர்களை என்ன செய்தார்? அந்த கண்காணிப்பு அவளுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுச்சா இல்லையா? தேவனுக்கும் இவர்களுக்கு நடுவே மத்தியஸ்தராய் வைத்து கர்த்தர் அவர்களை நடத்தினபடியினாலே தொடர்ந்து சந்ததியாய் கடந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர். இன்றைக்கும் தேவனுடைய கண்காணிப்பில் நம்ம வச்சுருக்கிறாரா? அவரோட பராமரிப்பில் வச்சுருக்கிறாரா? கர்த்தர் நல்ல மெய்ப்பராக இருந்து நம்மை நடத்துகிறார் அல்லவா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக செய்திருக்கிறார் அல்லவா? ஆகவே மறுபடி பழைய காரியத்தை வாச சங்கீதத்தில் இருக்குது, மறுபடியும் தங்களுடைய கேட்டுக்கு என்ன செய்யாதிருப்பார்களாக, மதிகேட்டுக்கு. ஆகவே மதிகேட்டுக்கு திரும்பாதபடிக்கு தேவனை விட்டு போனா தேவனிடத்தில் திருப்பப்பட்ட பின்பு அவர் நம்மை காக்கப்பட்டவர்கள் என்ற நிலைமையில் வைத்தபடினாலே பாதுகாத்து
முன்னிருந்த நிலைமைக்கு நேராக நம்மை கொண்டு வந்து, அதுக்கு சில குறைபாடுகள் இருந்தாலும் நித்திய கிருபையோடு கூட இறங்குகிறவரால் எல்லாம் கூடும் என்ற நிலைமையில் இறங்கி எல்லாவற்றையும் கொடுத்து என்ன செய்கிறார் என்றால், ஒரு கண்காணிப்புக்குள்ளே நம்ம நடத்தும்போது அன்றியும் நீங்கள் அவரால் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கடத்திலே அடங்கியிருங்கள். கர்த்தர் விதமாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இறக்கும் நல்ல தந்தையே, நீர் கொடுத்த அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய், நல்ல வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய கிருபையில் எங்களை வைத்து கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிக்கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.